ஹே கேக்க நீங்க வந்துட்டீங்களா? அக்கா அது சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட செம்மையா கத்திக்கிட்டு இருக்கா. அட பாவி, என்னோட அண்ணனோட பையனை இங்கேயே வச்சுக்கிட்டு நீ தவளைக்காயெல்லாம் அவளை சாப்பிட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கத்துறா. தவளைக்காய் சாப்பிட்றதுல என்ன இருக்கு? நீங்க கூட தான் உங்க ஊர்ல வந்து பன்னியும் சாப்பிடுறீங்க, சிக்கனும் சாப்பிடுறீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஐயோ, அதை சாப்பிடறதுக்கும் இது சாப்பிடறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தவளைக்காய் வந்துட்டு சேர்லயும் சகதியிலயும் கண்ட தண்ணிலையும் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது பன்னியும் அங்கதான் இருக்கும். அப்ப பன்னியை மட்டும் நீ சாப்பிடுற அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே வந்து அவன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அவன் வந்து நல்ல பொருளை மட்டும்தான் சாப்பிடணும். அதுதான் நான் வந்து விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவன் அதை தான் சாப்பிடுவான். உனக்கு பிடிக்கிறதெல்லாம் அவன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு தவளைக்காய் பிடிச்சிருந்தா தவளைக்காய் சாப்பிடுவான், பாம்பு பிடிச்சிருந்தா பாம்பு சாப்பிடுவான். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. இதை விடவும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீ சாப்பிடுற எல்லா பொருளை விடவும் தவளைக்கால அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தவளைக்காக்கு பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ தான் எதுவுமே சாப்பிடல. எங்க அம்மா வந்து உனக்காக எவ்வளவோ செஞ்சு வச்சிருந்தாங்க. அது எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவான ஃபுட்டு தான். ஆனா நீ தான் எதுவும் சாப்பிடல அப்படின்னும் போது எனக்கு பசி இல்ல போதுமா அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ளேயே அவளோட வயிறு சத்தம் போட்டு காட்டி கொடுத்தது. எங்க திரும்பி வந்தா அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நம்மளோட ஃபுட் அவளுக்கு சுத்தமா செட் ஆகல போலடா, அதனால அவளுக்கு நாளையில இருந்து வேற எதனா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. நான் முட்டை ஆம்லெட் போட்டு தரேன், நீ அவளுக்கு கொடுத்துறியா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, அவளுக்கா வந்துட்டு இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட பழகணும். நீ எதுக்கும் நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ போய் படு அப்படின்னு இவன் சொல்லிடுறான். ஆனா அதுக்கப்புறம் இவனுக்கு மனசு கேட்காம முட்டை ஆம்லெட் போட ஆரம்பிச்சிடுறான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் வந்து பயங்கர பசியில அவஸ்தப்பட்டு இருக்கா. ஐயோ, எனக்கு பயங்கரமா பசிக்குது, இங்க டிவி கூட இல்ல, மைண்ட சேஞ்ச் பண்ணலாம், போன் பேசலாம்னு பார்த்தா போன்ல சிக்னலும் இல்ல, பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. அப்ப பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த டிஷ்ஷை எப்ப செஞ்சாலும் நான் உங்க அண்ணனுக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பேன், உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது, ஆனா உங்க அண்ணன் தான் இப்ப இல்ல, நீ வந்திருக்க, உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு இது அப்படின்னு கேக்குறா. ஏமா, பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கறதெல்லாம் நீ காசு கொடுத்துதான் வாங்குவியா என்ன அப்படின்னு வந்து இவளுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா இன்னொருத்தவங்க சிக்கன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, அடுத்து ஒருத்தவங்க ரைஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாருமே வந்துட்டு அவங்க அண்ணனை தான் பயங்கரமா புகழ்றாங்க. உங்க அண்ணன் வந்து எங்க எல்லாருக்கும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாரு, ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து எக்கச்சக்கமா ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க ஊர் ஆளுங்க எல்லாம். அந்த டைமுக்கு அவளோட ஃப்ரெண்டுக்கு எப்படியோ லைன் கிடைச்சிருது. அவளுமே வந்து ஹீரோயினுக்கு போன் பண்றா. உடனே வந்து போனை எடுத்துட்டு வந்து வெளியில பேசிக்கிட்டு இருக்கா, சிக்னல் இல்லைன்னு சொல்லி. அப்ப பேசிட்டு இருக்கும் போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவன் என்னென்ன பண்றா தெரியுமா? குழந்தைக்கு வந்துட்டு தவளைக்காவெல்லாம் தின்னு கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம நான் எதுவுமே சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவனுக்கு இறக்கமே இல்லை, அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டான். அவன் எதை பத்தியும் கவலைப்படல, மோசமானவன். அவனை வந்து என்ன பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னு அவனை எக்கச்சக்கத்துக்கு திட்டிக்கிட்டே இருக்கா. ஆனா பின்னாடி ஹீரோ வந்து நிக்கிறான். அங்கேயே தட்டை மட்டும் வச்சுட்டு ஹீரோ கோவமா அங்க இருந்து வெளியில வந்துடுறான். இவ பின்னாடியே ஓடி வரா. தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நான் என்ன பண்றது, என்ன நீ பட்னிலேயே விட்டுட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கர கோவமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேருமே உட்காந்து தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ஹீரோ என்ன சொல்றான்னா, உங்க அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்தப்ப அவனுக்குமே வந்து ஃபுட் எல்லாம் செட்டே ஆகல. அதே மாதிரி இந்த ஊருக்காரங்க யாருக்குமே அவனை பிடிக்கவே இல்லை. ஏன்னா வந்து கண்டிப்பா சிட்டில வளர்ந்த பையன், இவன் வந்து நம்ம ஊர் பொண்ணு ஏமாத்திட்டு போயிடுவான், இவன் தான் நல்லவனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிதான் நினைச்சாங்க. ஆனா போக போக உங்க அண்ணனை வந்து எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன விடவும் அவங்க எல்லாருக்கும் உங்க அண்ணனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இப்ப எங்க அண்ணன் வீட்டை விட்டு வெளியில வந்தானோ 1 இயர்லயே எங்க அப்பா என்ன இங்கிலாந்துக்கு அனுப்பிட்டாரு. அதோட நான் திரும்பி வந்த உடனேயே வந்து எல்லா வேலையும் நான் தான் பாக்கணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் எங்க அண்ணனை வந்து பாக்கணும், உன் தங்கச்சை வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என் அண்ணி எப்படி இருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்ப வந்துட்டு இவன் என்ன சொல்றானா, அவ ஒண்ணு மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப உன் தங்கச்சி அழகா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல வரியா? சேச்சா, அப்படின்லாம் நான் சொல்ல வரல. என் அளவுக்கு அழகா இல்ல அப்படின்னாலுமே வந்து ஓரளவாவது அழகா இருந்தாதான் என் அண்ணனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கடுப்பாடுறான். அடி பாவி, உன்ன மாதிரி வந்துட்டு நான் அழகு, நான் அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவன்னு சொல்ற
மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லடி அப்படின்னு சொல்றான். ஆனா நைட்டு பூராவும் பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து சுத்தமா இடமே செட் ஆகல. அவளும் திரும்பி திரும்பி படுக்கிறா. அவளுக்கு பெட் செட் ஆகல, தலைக்காணி செட் ஆகல, அவளுக்கு தூக்கமே இல்ல. இதுல கொசு தொல்லை வேற அதிகமா இருக்கு. காலையில டிம்பிள் வந்து கதவை தட்டுறா. எழுந்தர்றி எழுந்தர்றி, இன்னும் முன்னாடி தூக்க வேண்டி கிடக்கு. சிட்டில வாழ்ந்தா அப்படின்னா அதுக்குன்னு 8 மணி வரைக்கும் தூங்குவியா, சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு சொல்லி கதவை தட்டிக்கிட்டே இருக்கா. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் வந்து நிக்கிறாளா. ஹீரோயினை பார்த்து பயந்துடுறா. ஐயோ அம்மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறா. கண்ணாடியில போய் பார்த்தா அவ மூஞ்சி போற அவன் கொசு கடிச்சு வச்சிருக்கு. இவ இங்க இருந்து போறாமதே இல்ல, ஹீரோயினை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ அப்படியே பாக்குறதுக்கு வந்து முதல்ல மதம் இருக்கு, முதல்ல மூஞ்சிலதான் இந்த மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கும், உன் மூஞ்சி அப்படிதான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறா. உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, உன்னோட குழந்தை தேடிக்கிட்டு இருக்கோம், நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நானும் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டிம்பிள் சொல்றா. நான் அதை சொல்லல, அந்த பன்னிக்குட்டிய சொல்றேன், நீ தானே பன்னிக்குட்டியோட அம்மா, அதனால தயவு செஞ்சு போய் உன் குழந்தைய பாரு அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோட அப்பா அங்க வராரு. அவ நம்மளோட கெஸ்ட், நீ வந்து அனாவசியமா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது, போய் உன்னோட வேலையை பார்ப்போ அப்படின்னு சொல்லி டிம்பிளை தேத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து மூலிகை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு, இது மஞ்சள், இது வந்துட்டு அந்த மூலிகை, இந்த மூலிகை, இது எல்லாமே அரைச்சு நான் போட்டிருக்கேன், அதை வந்து உன்னோட அந்த இடத்துல எல்லாம் வச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த அடையாளம் எல்லாம் இல்லாம சீக்கிரமே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ அங்க வந்த உடனே ஹீரோ கிட்ட இதை எல்லாத்தையும் அவ மூஞ்சில போட்டு விடு, உங்க அம்மா என்ன கூப்பிடுறா அப்படின்னு போயிடுறாரு. இவனுக்கு பார்த்துட்டு சிரிப்பை அடக்க முடியல. போடலான்னு அவன் போகும்போதுதான் இவன் என்ன பண்றா அப்படின்னா, இதுல நிறம் இருக்கா, தீடம் இருக்கா, சுவை இருக்கான்னு டிஆர்ல வராமது இது எரியுமா, இது அடையாளம் ஆயிடுமா, இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேக்குறா. இது பாரு, கண்டதெல்லாம் நீ மூஞ்சில போடுற பாரு, அந்த மாதிரி கெமிக்கல் கிடையாது, இது வந்து ஒரிஜினலான ஹெர்பல், அதனால இதனால ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொன்ன அளவு நம்ப மாட்டா. அடி போடி சேர்தான், நீயே போடணும்னா போட்டுக்கோ, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லி கடாசிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறான். அப்ப டவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அத்தை கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் போட்டு விடுற ஆயின்மெண்ட் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோவோட அம்மா வராங்க. வந்து பார்த்தா என்னமா இது, யார் உன்னை இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, குட்டி பையன் தான் போட்டு விட்டான், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. பார்த்தா பூனை வரைஞ்சு வச்சுட்டு போயிருக்கான் மூஞ்சில. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு மூஞ்செல்லாம் தொடச்சு விட்டுட்டு அவங்களே போட்டு விடுறாங்க. ஆனா அந்த டைமுக்கு இவளை பார்க்கும் போது அவங்களோட பொண்ணு ஞாபகம் வந்துடுது. பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆச்சு ஆண்டி அப்படின்னு கேட்கும் போது, நான் என்ன பண்ண முடியும், நான் வந்துட்டு என் பேர பையன் ஃபீல் பண்ணுவான், என் புருஷன் ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணோட விஷயத்துக்கு என்னால அழக்கூட முடியல சத்தமா, அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அவங்கள கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அவனை தேடி காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா, விளையாடிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அங்க போய் பார்த்தா அவன் வந்து தண்ணியில மூழ்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா பதறி போயிடுறா. வேக வேகமா போயிட்டு அவனை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்து உடனே நீ ஓகே தானடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. ஹீரோ அப்பதான் வரான். வந்த உடனே, சின்ன பையனை தண்ணியோட விட்டுட்டு எங்க போன, நீ இப்படிதான் நீ பாத்துக்கிறியா, இந்த லட்சத்துலதான் நீ வந்து அவனை பாத்துக்கிறியா, இதுல வந்து அடுத்தவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இப்ப புரியுதா எதுக்காக அவன் இந்த மாதிரி ஒரு சூழல்ல வளரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்ப நான் வரல அப்படின்னா எதுனா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சிம்பிளா, அவன் வந்து மூழ்கி போனானா அதை நீ பாத்தியா, அவன் வாயில சொன்னானா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் இல்ல மாமா, நான் தவளைக்கா புடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா இவங்க ஓடி வந்தாங்களா தண்ணில, என் மூக்குள்ள எல்லாம் தண்ணி போயிடுச்சு, அதனாலதான் எனக்கு மூச்சு முட்டிடுச்சு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ அப்படியே ஒரு லுக்கு விடுறான். டேய் எதுக்குடா தவளைக்காலாம் பிடிக்கிற அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன்னா பாட்டி எனக்கு சமைச்சு தருவாங்க, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இவன் இன்னைக்கு நம்ம தவளைக்காவை சாப்பிட வச்சு உயிரை வாங்கிடுவான் போல இருக்கே அப்படின்னு பயம் வந்துருது. தவளைக்காலாம் நீ பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்றா. காண்டாயிட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் நம்ம ஹீரோ வந்துட்டு குட்டி பையனை கூட்டிட்டு கிளம்பும் போது கத்துறா, இது பாரு, நீங்க தவளைக்காய் இன்னைக்கு பிடிக்க கூடாது, இன்னைக்கு சமைக்க கூடாது, இது நான் பார்த்தேன், உங்களை என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா அவங்க 2 பேரும் மதிச்ச மாதிரியே தெரியல. அவங்க தவளைக்காய் பிடிக்க போயிட்டே இருக்காங்க. கடுப்பான ஹீரோயின் அங்க இருக்க சேரெல்லாம் தூக்கி ஹீரோ மேலேயே அடிக்க ஆரம்பிச்சிடுறா. நான் மட்டும் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே காண்டா இருக்கிற சேரெல்லாம் வாரி அவனால அடிக்கிறான், அவனால அடிக்கிறான், மாறி மாறி 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பையன், அத்தை விட்டுறாத, புடி 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 அப்படின்னு சொல்றான். என்னடா புடி புடின்னு கத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அத்தை நீ கையில தவளைக்காவை புடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. அதை பார்த்ததும் அவ்வளவுதான், ஹீரோயின் பதறி போய் கத்த ஆரம்பிச்சிடுறா. வீட்டுக்கு வந்து ஹீரோ சின்ன பையனை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். இவளும் கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கா. நீ குளிக்காம என்னத்துக்கு கை காலை கழுவிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, எனக்கு எல்லாம் தெரியும், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்ப ஹீரோயினை பாக்குறதுக்காக கெவின் அந்த இடத்துக்கு வரான். என்னம்மா வரும்போது நீ இந்த மாதிரி ஒரு கோலத்துல இருக்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேக்குறான். நேரம் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப தொலைவுக்கு போய். அப்ப வந்துட்டு இவ எல்லாத்தையும் சொல்லி அவன் கிட்ட புலம்பிட்டு இருக்கும் போது அவன் ரொம்ப சிம்பிளா சொல்றான், இது பார், ஊர்ல இருக்கவங்களும் அப்படிலாம் வாழ்வாங்க. அவங்க அவங்களுக்கு கிடைச்சதை அவங்களே ஹண்ட் பண்ணி அதை சமைச்சுதான் சாப்பிடுவாங்க. இதுல ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. இதை நீதான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ சிட்டிலேயே வாழ்ந்ததுனால உனக்கு இதெல்லாம் தெரியல. மத்தபடி அவனை தப்பாலாம் அவங்க வளர்க்கல அப்படின்னு சொல்றான். இவளுக்கு அதை ஏத்துக்கவே முடியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட அண்ணன் பையன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு வேணும் அப்படின்னா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். அவனை நீ பாசமா பேசி உன் மேல ரொம்ப பாசமா இருக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ அவனை கூட்டிட்டு வர முடியும். லீகலியும் வந்துட்டு நீங்க எல்லாம் ரொம்ப வீக்கா தான் இருக்கீங்க உங்க சைட்ல. அவனை பிறந்ததுல இருந்து இது வரையில போய் பார்க்க கூட கிடையாது. அப்ப நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அதனால நீ தான் பாசமா அவனை எப்படியாவது உன்னோட சைடுக்கு இழுக்கணும் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஊருக்கு வந்தா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா இந்த ஊர்ல இந்த இறந்தவங்களுக்கு நினைவு நாள் கொண்டாடுற மாதிரி ஏதோ பண்ணுவாங்க போல. அப்ப பூ மாலையெல்லாம் இவங்க கையாலேயே கட்டி அதுக்கு பொக்கே மாதிரி எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வச்சு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நானும் எங்க அண்ணனுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு சரியா பண்ணவே தெரியாம கை பூராவும் குத்திக்கிறா. ஏதோ ஓரளவுக்கு ஒரு பொக்கேவை பண்ணிடுறா. அப்ப ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ உங்க அண்ணனுக்காக எது பண்ணாலும் ஓகே, இப்படிதான் அப்படிதான் எல்லாம் இல்ல, அழகாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டிம்பிள் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி உங்க அண்ணன் செத்து போயிட்டாரு. இத பார்த்துட்டு மறுபடியும் அவர் ஆவியா இருக்கும் போதே சூசைட் பண்ணிப்பாரு போல, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா கலாச்சிடுறா. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க இருந்து போயிடுறா. உடனே ஆன்டி என்னன்னா டெம்பிள பிடிச்சு திட்டி விட்டுறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, நீ என்ன வேணா பேசுவியா, வாய்க்கு வந்தது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நைட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவ இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா, பெருக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோட அப்பா அங்க வராரு. வந்த உடனே அவர் சொல்றாருமா, நைட்ல இந்த மாதிரிலாம் பெருக்க கூடாதுமா, மகாலட்சுமி வர நேரம்னு சொல்லுவாங்க. அப்ப பெருக்குனா வர மகாலட்சுமி உள்ள வராமையே போயிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல அங்கிள், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவர் ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்காரு, பாருடா அந்த பொண்ணு நான் சொன்னாலும் கேட்க மாட்டுது அப்படின்னும் போது, நீ இதெல்லாம் கண்டுக்காத, அவ என்னவோ பண்ணிட்டு போட்டு நீ விட்டுருப்பா அப்படின்னு சொல்றான். மறுநாள் காலையில அவளோட வீட்டையே தலை கீழே புரட்டி போட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்கா. என்னதான் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா கேக்குறாங்க. என்னோட கம்பளை கழட்டி வச்சிருந்த இந்த டேபிள்ல பார்த்தா காணும், நேத்துதான் நான் கழட்டி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கீழே தானே எங்கன்னா விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி கீழே விழுந்திருக்கும், கண்டிப்பா இங்க யாரோ திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றா. சாச்சா, இங்கெல்லாம் திருட்டே கிடையாதுமா, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னும் போது, இன்னொரு வார்த்தை என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் யாரும் எக்ஸ்பென்சிவா எந்த பொருளும் இங்க வச்சிருந்திருக்க மாட்டீங்க, அதனாலதான் எவனும் திருடல. இப்ப என்னோட பொருள்லாம் எக்ஸ்பென்சிவா இருக்குல்ல, அதனால அதை பார்த்த உடனே திருடணும்னு தோணிடுச்சு அப்படின்னு உடனே இவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதோட மட்டும் நிறுத்த மாட்டா. அவன் என்ன பண்றானா, எனக்கு டிம்பிள் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிம்பிள் ஒரு சின்ன கடை, பொட்டி கடை மாதிரி வச்சிருக்கா. அந்த கடையில போய் இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து போட்டு தேடிக்கிட்டு இருக்கா. அவங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா, எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ இதை பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, பட் ஆனா இப்போதைக்கு நீ இன்னசென்ட் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிதான் ஆகணும், அதனால அவ தேடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் சொல்லிடுறாங்க. அங்க தேடி முடிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு, நான் எல்லாரோட வீட்லயும் தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோ இங்க வரான். என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எல்லாரும் இதுதான் ஆச்சு, உன்னோட கெஸ்ட் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஹீரோ நேர கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு அவளோட வீட்டுக்கு கீழே செக் பண்றான். கரெக்டா அந்த இடத்துல கீழே தான் விழுந்திருக்கு. ஏன்னா அது மூங்கில வச்சுதானே கட்டியிருக்காங்க. அந்த கேப்ல அது கீழே விழுந்துட்டு இருக்கு போல. நைட்டுன்னு அப்பவே வீட்டெல்லாம் கூட்டாதமான்னு சொன்னேன், நீ கேட்டியா பாரு, அதனாலதான் இருட்டுல தெரியாம உனக்கே தெரியாம அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பா சொல்றாரு. இவளுக்கு அந்த சாரி கேட்கறதுக்கும் மனசு வர மாட்டுது. இருந்தாலும் டிம்பிள் சும்மா விடுவாளா, லபலபன்னு கத்துன உடனே, இல்ல இல்ல தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் உங்க எல்லாருக்குமே கிஃப்டே வாங்கி தர போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏதோ கதையை சொல்லி எல்லாரையும் சைலண்ட் ஆக்கிடுறா. ஹீரோவும் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா செமையா இவளை பிடிச்சி திட்டி விட்டுறான். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பும் இல்ல, அறிவும் இல்ல, ஆனா நீ எல்லாரையுமே சந்தேகப்பட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிருக்க, இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே நடந்ததே இல்லை அப்படின்னு ஒண்ணு. சரி சரி, எனக்கு தெரியாம ஏதோ பண்ணிட்டேன், எங்க ஊர்ல எல்லாம் திருட்டு தான் நடக்கும், அதனாலதான் நான் இங்கேயும் அப்படிதான் ஆயிடுச்சோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. அந்த ஃபங்க்ஷனும் வந்துருது. அவங்க அண்ணனுக்காகவும் அன்னிக்காகவும் ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே சாமி கும்புறதுக்கு வராங்க. எல்லாரும் போட்டோ எடுக்கிறதுக்காக நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து நிக்கிறது டிம்பிளுக்கு பிடிக்கல. அதனால இவ என்ன சொல்லிடுறா அப்படின்னு பார்த்தா, இல்ல என்னோட கேமரால சார்ஜ் போயிடுச்சு, அதனால இதுக்கு மேல போட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறா.
உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா அவளோட மொபைல கொடுத்து இதுல போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்றா. உடனே இவங்களுக்கு வந்து கேமராவை எங்க பாக்குறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் டவுட் வந்துருது. ஹீரோயின் அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. ஆனா அவன் என்ன சொல்றான்னா நான் பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு இப்ப சாப்பிட மாட்டேன், நானும் இதை சாப்பிடுவேன் அப்படின்னு எடுத்து வச்சிடறான். இன்னைக்கு நைட்டு நான் தான் உனக்கு கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு 3 பன்னிக்குட்டி இருக்கான் அப்படின்னு உடனே டிம்பிளோட பன்னிக்குட்டி மாதிரியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா அதேதான், எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு கேக்குறான். இந்த ஊர் இல்லடா, அது வேற ஒரு ஊரு. ஓகே, அது பிறந்து எத்தனை மாசம் ஆகுது அப்படின்னு கேக்குறான். கேள்வி மேல கேள்வி கேக்குற ஹீரோயின் பயங்கர டயர்டாயிடுறா. அங்கிள் இதுக்கு கதை சொல்லவே தெரியல அங்கிள், சுவாரஸ்யமாவே இல்ல, வாங்க நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கதை பேசிக்கிட்டே தூங்குறதுக்கு கிளம்பி போயிடுறாங்க. மறுநாள் காலையில என்ன பண்றான்னா டேபை கொண்டு போய் கொடுத்து இதுல வந்து நிறைய கேம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றா. பார்த்தா இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாதனால எந்த கேமும் விளையாட முடியல. சாரி உனக்கு நான் வேற ஒரு பொருள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ தம்பி இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட வந்து எக்கச்சக்கமான பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா போல. நீ குடுக்குற பொம்மைக்கெல்லாம் உயிரே இல்ல, நான் வச்சிருக்க பல்லிக்கு உயிர் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி அவன் மேல போடுறான். அவ அலற ஆரம்பிச்சிடுறா. கடைசியா ஒரு ரோபோட் காரை கொடுக்குறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இது மாதிரி பேங்காக்ல எங்க வீட்டுல நிறைய இருக்கு, அது மட்டும் இல்ல பயங்கரமான நீ கண்டே பிடிக்க முடியாத மாதிரியான ரோபோட் எல்லாம் இருக்கு, நீ அதை எங்கேயும் பார்த்தே இருக்க மாட்டேன், சினிமால கூட பாத்திருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏக்கச்சக்கமா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். காஃபி கொட்டை வாங்க போறேன், டீ கொட்டை வாங்க போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி ஏமாத்தி தானே இங்க நின்னுட்டு இருக்க, இன்னைக்கே வந்துட்டு இந்த டீல முடிச்சிடலாம் அப்படின்னும் போது இன்னைக்கெல்லாம் என்னால முடியாது, நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. உடனே அவன் என்ன சொல்றான்னா இன்னைக்கு நீ பண்ணிதான் ஆகணும், மரியாதையா வா, என்னோட ஃபார்மை சுத்தி பாரு, அடுத்து காஃபியை டேஸ்ட் பண்ணு, நாளைக்கு காலையிலேயே நீ வந்து இங்க இருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இவனும் ஃபார்மை பத்தி எல்லாத்தையும் சுத்தி காமிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தா இவன் இன்னும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கா. செம்ம காண்டாயிடுறான். சீக்கிரம் வா அடுத்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கைய பிடிச்சு இழுக்கிறான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு கல்லையா அவளோட கட்ட விரல் முட்டி நகம் உடைஞ்சிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, இவளால நடக்கவே முடியல. அதனால இவனையும் அவளை தோல்ல தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிடுறான். நடுவுல பாதியில பார்த்த டிம்பிள் வந்து பயங்கரமா சண்டை போடுற. அடியே என் சக்காலத்தி இறங்கிடி, மரியாதையா யாரை கேட்டுட்டு என் ஆள் மேல ஏறுன அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. இவ ஹீரோயின் பேன பார்த்து இருக்கா. சக்காலத்தினா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஹீரோ சொல்றான் அவன் புருஷனோட பொண்டாட்டியாமி அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் எதுக்காகடி உன் புருஷனை கட்டணும், என் பின்னாடியும் 1000 பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, எனக்கு எதுக்கடி உன் புருஷன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாள். அவ்வளவுதான் 2 பேரும் வந்துட்டு அடிச்சுக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து செம்மையா திட்டுறான். காலில் அடிபட்டு இருக்கு அவளுக்கு, அதனாலதான் நான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின காலை காட்டுறா. அவ்வளவுதானே, இது என்ன பிரமாதம், நான் வந்து அவளை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி தோல்ல வச்சுக்கிறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இத பாரு, நீ இது எல்லாமே லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த ஊர்ல வந்து சின்ன வயசுல வந்து நீயும் நானும் வளர்ந்துகிட்டு இருக்கோம், நீ எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிடுறான். போதாலும் ஹீரோயினை கீழே போட்டுறா. அதுக்கப்புறமா ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவளுக்கு மருந்து எல்லாம் போட்டு விடுறான். இத பாரு, நான் வந்து உன்னை ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போய் காட்டலான்னு இருந்தேன், பட் ஆனா ஃபேக்டரிக்கு இப்போதைக்கு உன்னை கூட்டிட்டு போக முடியாது இந்த காலை வச்சுக்கிட்டு, அதனால நான் இங்கேயே வந்து உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், நீ டேஸ்ட் பண்ணு, அதுக்கப்புறம் முடிவெடு, நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா வந்து இப்பவே நீ கிளம்பிடு ஊரை விட்டு அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் போயிட்டு காஃபி கொட்டை எல்லாத்தையும் வறுக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, இதை நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் எப்படி இருக்கு இப்பவே சொல்லு, நம்ம வந்து அக்ரிமெண்ட் ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவானே, என்ன பண்றது, எப்படி இதை அவாய்ட் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப அவ வந்து திருட்டுத்தனமா ஹீரோவை பாக்குறா. ஹீரோ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா தெரியுறா. ஐயோ, இவன் இவ்வளவு செக்ஸியா தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேனு வழிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா ஹீரோ காஃபி போட்டு கொண்டு வந்துடுறானா. வந்த உடனே ஐயோ இப்ப நான் குடிச்சே ஆகணுமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் காஃபி குடிச்சேன் அப்படின்னா நைட் எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்றா. ஒரு நாளுக்கு ஒண்ணு சேர்த்து போயிட மாட்டேன், தயவு செய்து குடி அப்படின்னு சொல்றான். காஃபி சூடா இல்ல அப்படின்னு நினைச்சு இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட ஷர்ட்லயே எல்லாத்தையும் ஊத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லி இல்லாம ஊத்திடுறா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா காஃபி செம சூடா இருக்கு, கொதிக்க ஆரம்பிச்சிடுது. ஐயோ எரியுதுன்னு கத்துறா. ட்ரெஸ் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாவது. இவ எல்லாமே வேணும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளை எப்படியாவது ஊரை விட்டு அனுப்பணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோயினுக்கு கையெல்லாம் நல்லா சூடு பட்டுடுது. ஐயோ, இவனால நான் அவசரத்துல என்னென்னலாம் பண்றேன், என்ன குழப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகும் போது அப்ப குட்டி பையன் வந்து குரல் கொடுக்குறான். அத்தை கதவு தர அப்படின்னு அங்கிள் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆலுவேர எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் அந்த இடத்துல போடுறதுக்காக. இதை பார்த்த உடனே இவளுக்கு என்ன தோணுதுன்னா, இவனை விட்டுட்டு நான் கண்டிப்பா போகவே கூடாது, இவனை நான் கண்டிப்பா கூட்டிட்டு போவேன் இங்க இருந்து அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.